இந்த ஜூஸை தினமுமே நான் குடிக்கிறேங்க. அனிதா குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு சமையல் அறையில் நின்று இருக்கிற ரெசிபி ஒன்று செய்து காமிக்க போகிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஆரோக்கியமான ரெசிபி. என்னன்னு கேட்டிங்கன்னா ABCD ஜூஸ். இந்த ABCD ஜூஸை தொடர்ந்து நம்ம குடிச்சுக்கிட்டு வந்தோம்னா ஆரோக்கியமாகவும் இருப்போம். அதே சமயத்தில் நம்ம ஸ்கின் நல்லா பளபளப்பாக இருக்கும். நமக்கு கருப்பாக இருக்கிறோமா, மாநரமாக இருக்கிறோமா, இல்லை வெள்ளையாக இருக்கிறோமா, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்முடைய சருமம் ஆரோக்கியமாக இருக்கணும். எப்படி உடல் ஆரோக்கியமாக இருக்கணுமோ அதே போல் சருமமும் ஆரோக்கியமாக இருந்தால் ஒரு ஈர்ப்பு சக்தி, அதாவது வசீகரம் கிடைக்கும். அதனால் நிறத்தை பற்றி எப்போவுமே யாரும் கவலைப்படாதீங்க. நாம் உடலை பற்றியும் நம் சருமம் ஆரோக்கியம் பற்றியும் தான் எப்போவுமே கவலைப்படணும். அப்படி உடலும் சருமமும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா சில ஜூஸ் நம்ம குடிச்சுக்கிட்டு வரணும். ஒரு நாளைக்கு ஒரு 2 ஜூஸாவது குடிக்கணும். ஒரு ஃப்ரூட்டாவது நம்ம கடித்து சாப்பிடணும். அப்போ தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இதில் நினைக்கலாம் நிறைய பேர், எங்களுக்கு அந்த அளவுக்கெல்லாம் வசதி கிடையாதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் இன்னைக்கு செய்து காமிக்க போகிற ABCD ஜூஸ் அனைவருமே, அதாவது வசதி இருப்பவர்கள் இல்லாதவர்கள் அனைவருமே செய்து குடிக்கலாம். அவ்வளவு எளிமையானது, ஆனால் சத்தானது. சரி, என்ன ஜூஸ்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஆப்பிள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுலேயே பீட்ரூட், ஒரு பீட்ரூட்டில் பாதி அல்லது கால்வாசி, நீங்கள் எத்தனை நபர்கள் குடிக்கிறீங்களோ அதை பொறுத்து பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. நான் பாதி பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதே போல் ஒரு கேரட் எடுத்துக்கோங்க. அதற்கு பிறகு பேரிச்சம்பழம் அதில் நம்ம சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஜூஸாக அடிக்க போகிறோம். ஜூஸ் பண்ண பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகான நிறம் கிடச்சிருக்கு. இந்த ஜூஸ் நம்ம உடம்புல சேர சேர ரத்தம் சேரும். இப்போ ஹீமோக்ளோபின் லெவல் எல்லாம் குறைச்சலாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஜூஸை குடிச்சுக்கிட்டு வரலாம். இது வடிகட்டி நான் குடிக்கிறது கிடையாதுங்க. பெரும்பாலும் நிறைய பேர் வடிகட்டி குடிக்கிறீங்க. இதில் இருக்கக்கூடிய சத்து அதுலேயே போயிடும். அந்த சக்கையாக இருக்குல்ல, அதுலேயே போயிடும். அதனால் வடிகட்டாமல் தான் நான் குடிப்பேன். இப்போது இந்த ஜூஸை நம்ம மேகாக்கும் பல்லவிக்கும் இந்த ஜூஸ் பாட்டிலில் போடுறேன். இப்போ எல்லாம் பாருங்கள், பெரிய பெரிய கடையில் இப்படி தான் இந்த ஜூஸ் பாட்டில் தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போது இதை என்ன பண்ணுறேன், இந்த பிளாக் மூடி பல்லவி, இது இந்த கோல்டன் மூடி மேகாது. இதை ஸ்ட்ரா போட்டு நான் வச்சிருவேன். அவங்க குடிச்சிருவாங்க. இப்போது நான் சிப் பண்ணி டேஸ்ட் பண்ணிடுறேன். அதாவது தினமுமே நான் குடிக்கிறேங்க, இருந்தால் கூட உங்கள் முன்னாடி நான் குடிச்சு காமிக்கணுமேனு குடிச்சு காமிச்சேன். இந்த ஸ்ட்ராவை எடுத்துகிட்டு மேகாக்கு வேறு ஸ்ட்ரா போட்டுடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதில் இன்னொன்று கேட்பீங்க, எங்களால் இப்படி குடிக்க முடியாதுங்க, வடிகட்டி குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குடிங்க. அதில் சக்கையெல்லாம் இதுலேயே போயிடும். சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதில் இன்னொன்று சொல்லிடுறேன், சின்ன குழந்தைங்க 6 மாத குழந்தைங்கள்லேருந்து கொடுக்கலாம். இது 6 மாத குழந்தைக்கு இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வடிகட்டி கொடுங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சக்கரை இருக்கு இல்லையா, அந்த குழந்தைக்கு தொண்டையை அடைக்கும். இதே போல் ரொம்ப வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வடிகட்டி கொடுக்கலாம். சரி, இந்த 6 மாத குழந்தைக்கு எவ்வளவு கொடுக்கலாம், அளவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்பூன்லேருந்து 6 ஸ்பூன் வரைக்கும் கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரைஸ் பண்ணணும். ஏன்னா எப்போவுமே சத்தான பொருள்கள் நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பு அதை ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா. நம்ம ஆரம்பத்திலேயே நிறைய திணிச்சு அந்த உடம்புல ஏற்றுக்கலைன்னா அப்புறம் ஆஹா இந்த ஜூஸ் சரியில்லையே, குழந்தைக்கு ஒத்து வரல அப்படின்னு ஒதுக்கிடுவோம். அப்படி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நம்ம
பாடியை அக்செப்ட் பண்ண வைக்கணும். அதே போல் வயதானவர்களுக்கும் நிறைய கொடுக்கக்கூடாது. செரிமானம் குறைய குறைய சத்தும் நமக்கு குறைஞ்சிக்கிட்டு போகும். வயதானவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/4 டம்ளர் போல் கொடுக்க ஆரம்பிங்க. அப்புறம் 1/2 டம்ளர் கொடுத்து அவங்களுக்கு பழக்கப்படுத்துங்க. நம்ம சாதாரணமாக வளர்ந்த பிள்ளைகளுக்கு நம்ம எல்லாருமே 1 டம்ளர் நல்லா தாராளமாக குடிக்கலாம். இது குடிச்சுக்கிட்டு வாங்க, உங்கள் கம்ப்ளெக்ஷனில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே சமயத்தில் சோர்வாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த சோர்வெல்லாம் போயிட்டு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா அயன் ரிச் டேட்ஸில் இருக்குது. மற்ற காய்கறிகள் எல்லாம் உங்களுக்கே தெரியும். கேரட்டில் எவ்வளோ சத்து இருக்குது, பீட்ரூட்டில் எவ்வளோ இருக்குது. ஆப்பிள், அதாவது ஒரு ஆப்பிள் தினமுமே சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஆப்பிள் மற்ற காய்கறிகள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 2 பேர் அல்லது 3 பேர் நான் சொன்ன அளவில் நல்லா தாராளமாக ஜூஸ் குடிக்கலாம். இதை சாப்பிட்டு உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம வீஹா ஆன்லைன் பற்றியும் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்த்தும் வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறதும் கடைசியாக வைக்கிறேன். காரணம் என்னென்னா, சிலருக்கு பிடிக்குது சொல்கிறது, சிலருக்கு பிடிக்காமல் இருக்குது. அதை ஸ்கிப் பண்ணி நிறைய விஷயங்களை பார்க்குறதுனால நிறைய தவிர்க்கிறீங்க, அப்புறம் கேள்விகளாக கேட்குறீங்க. அதனால் நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி நான் இப்போ சொல்கிறேன். வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பு. இது வரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்படி டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வீஹா ஆன்லைனில் இருக்கக்கூடிய பொருள்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா போலியானவைகளை தவிர்க்கலாம். தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்ட VIHA வீஹா ஆன்லைன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரோ ஆப் ஸ்டோரோ போயிட்டு அங்கே ஆப் காமிக்கும். பச்சை கலரில் இலைகள் போல் இருக்கும். மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்னு பேர் இருக்கும், பார்த்துக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே போல் வீஹா.ஆன்லைன் என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் வச்சுருக்கோம். அதுலேயும் இதே சிம்பிள் தான் இருக்கும். எங்கள் வீஹா ஆன்லைனில் தரமான பொருள்கள் இருக்குது, போய் பாருங்கள். நிறைய பொருள்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஆடை முதற்கொண்டு, மளிகை பொருள்கள் முதற்கொண்டு, சுவாமி பொருள்கள், பூஜைக்குரிய பொருள்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டே வர்றோம், போய் பாருங்கள். சரி, பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும், கடை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீஹா ஷாப் இருக்குது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்குது. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் வீஹா.ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் தரப்பட்டிருக்கு. வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. அது தவிர கூகுள் மேப்ஸ்லேயும் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரலாம். சரி, உங்களுடைய கடைக்கு கிளைகள் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே கிடையாதுங்க. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் மட்டும்தான் நாங்கள் ஒரு கடை வச்சுருக்கோம். என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது அவங்களோட தாங்க, அவங்க கடை தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, போலியாக நிறைய செய்கிறாங்க. அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் அதை நம்ப வேண்டாம். அது முற்றிலும் தவறான செய்தி. அந்த மாதிரி போலிகளை தடுப்பதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா வீஹா ஷாப்பிங் ஆப்பை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் வீஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. வீஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய வீஹா.ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் வீஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வீஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் வீஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் வீஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் வீஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.